Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம சேமியா பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சேமியா ரெடி பண்றதுக்காக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிடலாம். அதுல 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுங்க. ஆயில் கொஞ்சமா சூடானதும் அதுல ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீளமாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆனதும் இதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்க வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் நாம் இப்போ காய்கறி சேர்த்துடலாம். கேரட் அரை கப் எடுத்திருக்கேன், பீன்ஸ் அரை கப், பட்டாணி அரை கப், இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸை நம்ம வேக வச்சிடலாம். இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 80% வெந்ததும் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிடலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், இது இவ்வளோ சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இதில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். நான் 200 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், அதுக்காக நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்க்கலைன்னா தண்ணி குறைவாக தான் தேவைப்படும், கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி ஆகும். இப்போ இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நான் 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேங்காய் பேஸ்ட் மிக்ஸ் பண்ணதும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 1 மினிட் குக்காக விட்டுருங்க. அப்புறமா இதில் நாம் சேமியாவை சேர்த்துடலாம். நான் இதில் வறுத்த சேமியா 200 கிராம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வறுத்த சேமியா யூஸ் பண்ணலைன்னா சேமியா வறுத்ததுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறிட்டு அதை கவர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக்காக விட்டுருங்க. பேனில் எதுவும் ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு. கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கிடுங்க. ரொம்ப சுவையான சேமியா பிரியாணி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.